இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது. எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போறேன். சரி, பொட்டியும் கையுமா என்ன எங்க இப்ப கூட்டி போற? நம்ம கறிக்கடை பாய் தான். ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா? அவருக்கு வர நேரம் இல்லையா? நம்ம போய் அங்க வாய்ச்சி கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்த மாதிரியா இருக்கும், நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். நான் வரமாட்டா, நான் ஒரு சங்கீத வித்துவான். கறிக்கடைக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம், சொல்லி கொடுக்கல. அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு. எவ்வளவு வாங்கியிருக்க? 500 ரூபா. என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாய 500 ரூபாய் கறிக்கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சுடா. புரியுதுல? வாங்க. அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா, நீ வந்து உட்கார்ந்து வாசி. பாய் சொல்லுங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. சரி கரி சரி கரி சரி கரி சரி கரி. பாய், நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. பாய், 1/2 கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. இத பாருங்க, கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏண்டா, இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பான், அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா. இப்பதான் ஒருத்தி வந்து 1/2 கிலோ கறி கொடுங்க பையன் கேட்டிருக்கா. அடுத்த வந்து கால் கறி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேட்பான். இவங்களுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏன் மூளை போயிடும். நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கடை வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே, இப்ப ஆரம்பிங்க. முதல்ல நின்னு கோரி வரமே ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோரி, நின்னு கோரி வர்ணம், நின்னு கோரி வர்ணம், நின்னு கோரி வர்ணம். சங்கீதம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? உனக்கெல்லாம் சுட்டு போட சங்கீதம் வராதுடா. கறிக்கடைகள் சங்கீதம் கத்து கொடுக்கணும், என்ன கொல்லணும்? கறியை கொத்துறா, சங்கீதத்தை எல்லாம் கொட்டாதுடா. தவறு எடுத்து வரா. நின்னு கோரே வரணும் வரணும். கொடுக்காமலே சஞ்சய், ஜோசப் ஐயா, நான் பாருங்கடா, பஸ் வர போகுது, ரெடியா இருங்க. குருவே குருவே குருவே, வணக்கம் வணக்கம், ஆசீர்வாதம் பண்ண குருவே. குரு வாழ்க வாழ்க. என்ன குருவே, 2 பேருக்கு சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா? குருவே, இன்னும் ஒரு கத்துக்கிட்டேன்ல, அதையே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன். மாசத்துல 4 கச்சேரி. இவங்கெல்லாம் என் பக்கவாதிய கோஷிங்க. இந்த பல பற்றைகள்லாம் உனக்கு பின்வாசிப்பா? ஆமா குருவே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல, எல்லாம் உங்க தயவுதான். ஆமா, நீங்க எங்க புறப்பட்டீங்க? நாங்களும் கச்சேரிக்கு தான். வாத்தியங்களா காணோம்? பின்னாடி வருது. வாத்தியங்கள்லாம் அங்கேயே இருக்குது. இன்னொரு வித்தியாசம், நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க, நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க. நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம், நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க. ஆக 2 ஒண்ணுதான் சொல்லுங்க. பிஸியா இருக்கீங்க. இல்ல, ஒரு கையில மல்லிகை பூ, ஒரு கையில பிஸ்லரி பாட்டில். சுத்தமா இருக்கணும்ல? ஆமா, ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல. பாய், அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. டேய் வேணாண்டா, தொண்டை கட்டிக்கு போகுது. ஏப்பமே சரி பாடுங்க. நின்னு கோரே வரணும். இவன் திருந்தவே இல்லடா, கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான். நீ பாடு. ஏண்டா நாய, எங்கேயோ கறி கொத்திட்டு இருந்தவன்லாம் என் முன்னால நின்னு பாட ஆரம்பிச்சான்டா. அவன் நேரம் ஒண்ணு சார், இங்க வாங்க சார். Sir, go and catch. Good. Come on. போ. ஏடா படிக்கிறேன். சும்மா இருங்க. Come quick. Quick. Go and catch it. என்ன அறிவு, பிஸ்கட் போடுன தடவில பிடிக்குது. இப்ப நீயும் பிஸ்கட்ட நாய் மாதிரி தான் திங்கற. வா, அப்படியே இருக்கு. அதுக்கு இல்ல, நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா போலீஸ் நாய் பிடிக்காதுண்ணே நம்மள. அதனால இப்பவே பிஸ்கட்டை போட்டு நான் படைக்கிறேன். வேண்டாம். டேய், நீ மட்டும் பழக்கப்படி தப்பிச்சுக்கணும், நான் மாட்டிக்கணுமா? கூட நான் போடுறேன். கேட்ச் 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 கேட்ச். என்ன அறிவு, எத்தனை வாட்டி போடுறோம் அத்தனை வாட்டி நம்ம பிடிக்காது. நம்ம எத்தனை வாட்டி போடுறோம்னு கணக்குல வச்சுக்க, நாய் கணக்க மறந்துட போதுரா. டேய், என்னடா வாசிக்கிற? இந்த நேரம் வாசினா காது கொத்து வருமா? நம்ம ஊருக்கு இது போதும்னே, எல்லாம் இதுதான் வாசிக்கிறாங்க. ஏதோ ஆடிக்கு ஒருக்கா, அம்மாவாசைக்கு ஒருக்கா 50 ரூபா கொடுக்குறாங்க. பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? டேய், மேடையில கச்சேரி வாச்சாலும் தெருவுல கச்சேரி வாச்சாலும் கேட்கிற ஜனங்கள்லாம் ஒண்ணுதான்.
ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன, உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க. அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு அப்பி உட்கார வைப்பாங்க. வர வர மியூசிக் டைரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஆளுக்கு ஒரு அருமணி பெட்டி வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் மியூசிக் டைரக்டர், நான் தான் மியூசிக் டைரக்டர். வாசிடா, நாய் 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 வாசி. அழாம நடந்த சொல்லியா? நானே நல்லா கேளுங்கய்யா. வாய கட்டி வச்சா கட்டி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன். எங்கிருந்தா வந்தாருங்க, அள்ளிட்டு போயிட்டாருங்க. ஒண்ணு பாக்கி வைக்கல, அவ்வளவு போச்சு. எல்லாம் உங்க சொந்த பொருள் தானா? ஒண்ணு ஒண்ணு காசு கொடுத்து வாங்குறது. உங்க வெளியில வாங்க ரசீதா காட்டு. கவலைப்படாதயா, நாய் தான் உள்ள போயிருக்குல்ல, அது கண்டுபிடிச்சிடும். நீங்க பிடிக்க மாட்டீங்களா? முதல்ல அது பிடிக்கும், அப்புறம் நாங்க பிடிப்போம். என்னடா சாணியில விரட்டி தட்டுற மாதிரி சப்பு சப்புன்னு தட்டுற? ஒரு தமிழ் சினிமாவுல ஒரு போலீஸ் நாய் ஓடி வந்து திருடனை பிடிக்க போகுது, அப்ப எப்படி வாசிப்ப? ஒரு பரபரப்பு வேண்டாம், ஒரு துருதுருப்பு வேண்டாம். இப்ப பாருங்க. அப்படியே நீங்க தான் அந்த ஆளுங்களா? நாய் கரெக்டா தான் மோப்பம் பிடிச்சு வந்திருக்கு. ஓஹோ, டேய், நாய் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லி இந்த பெட்டியில ஒரு டீன் வாட்சமல்ல, அதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார், அடுத்த சிச்சுவேஷன் சொல்லுங்க, வாச்சிருவோம். ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க சொல்றோம். அப்படியா? அங்க வந்தா நீங்க வாசிக்க கூடாது, எங்க வாத்தியங்களோட வருவோம், நாங்க தான் வாசிப்போம். அது தப்பு, நாங்க தான் வாசிப்போம். எங்களுக்கு அது பிடிக்காதே. அப்படியா? ஏய்யா, செய்யறதையும் செய்து போட்டு எங்ககிட்ட கதையா விடுறீங்க. முதல்ல கைய நீட்டியா? ஏன் வழங்க மாட்டீங்க? நீங்க பண்ண தப்புக்கு விளங்க மாட்டாம மெடலா கொடுப்பாங்க. வரப்படுங்க. எடுத்துக்கிட்டு வாங்கயா. இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட் போடாதடா போடாதுன்னு சொன்ன கேட்டியா? எத்தனை தடவை போடுறோமோ அத்தனை தடவை தப்பிச்சுக்கலாம். நீ இப்ப என்னாச்சு? இந்த நாயால நான் இந்த நாய்கிட்ட மாட்டிட்டேன். அதான் பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு. நீ ஏன்டா அழுவுற? நான் திருடுவே இல்ல, என்ன பிடிக்கிறாங்க? உன்னை திருடாமலே புடிச்சிட்டாங்கன்னா அப்ப நானு போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு துடிச்சு வந்துருச்சா? தண்ணி தண்ணி. என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்புல டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கணக்குல இருக்கீங்க? ஆட்டும்னே, நம்ம டீ அதுல சேர்த்துக்க. தேன்மொழி, சாத்தி கொட்டைக்கு வந்துரு. மாட்டுக்காரன் படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுற. திருத்துப்பா, நீ வீட்டுக்கு போ, நீ நான் வாங்கிட்டு வரேன். நல்ல பொருத்தமடா, காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய், வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்து கிருந்த மாத்தி கொடுத்துற போனா. அது போகட்டும், என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. மாப்பிள வீட்டுக்காரங்க பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. வைத்தியர பை. என்னடா அமாவாசை? அண்ணே, உட்காருங்க. வெத்தலை வாக்கப்படுறது. போத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முதல் ஆளா நிக்கிறியே, போத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படித்தான் இருக்கு. என்ன அங்க இருக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. வேலிச்சாமி, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு.
என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா. ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொல்ல. அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா ஒன்னையும் அடிப்பண்டி உழைக்கிற புள்ளியாவ. காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை. நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். ஒண்ணு மணியக்காரர என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க. நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவருக்கு கொடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. அஜிரே உனக்கு என்ன? காலில் அரைக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டாந்து கொடுக்க போறேன்? குறும்புட்டான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ, எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல கூட்டி போறோம்ல. ஆமா, அந்த ஏரோப்ளேன் மேல ஊது பாரு. பாரு அங்க போகுது. எங்கயா? காணா. நல்லா போகுது. காணையா? பாரு பாரு. மேல போகுது. மேல போகுது. எங்கயா? காணா. அந்த போது பாரு. அண்ணாங்க வரவில்ல. அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? மடப்பாவி, கஞ்செல்லாம் நீயே குடிச்சிட்டியா? சரியான ஆளியா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல. கொடுக்குறேன். குடு குடு. இந்தா. வாய்க்கிட்டே கப்பம் சொன்ன சொல்லு. நான் தாங்க மாட்டேன். உண்மையை சொல்லிடுறேன். எவ்வளவு 100 ரூபாய் கொடுத்து என்ன அப்படி சொல்ல சொன்னா 100 ரூபாய் கொடுத்துறேன். என்ன விட்டுரு. இந்தா பணத்தை செலவழிக்காம வச்சிருந்தது நல்லதா போச்சு. வாந்தி எடுக்கிறியா? யாரு? சின்ன பண்ண வண்டு தானே? பெரிய பண்ணையவா? வேற யாரு? அம்மாவாசை. ஐயோ, இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான். மச்சான், எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான். உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா. இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம். பொருச்சாமி வாயா.
ஏமா எப்பா ஐயா ஏமா ஏமா எங்கே போறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் அம்மா வந்திருக்காங்க, உங்களை பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் பாக்கலையே உங்களுக்கு. பார்த்தா சரியில்லை தானே அங்க போறோம். ஏய் நீ எல்லாம் பேச வந்துட்டிய. அந்த அம்மா ஊசி போடுறாங்க, நானும் ஊசி போடுறீங்க. அவங்க படிச்சிருக்காங்களே. நானும் படிச்சுக்கிறேம்மா. இனிமே நீ எங்கயா படிக்க போற? ஏம்மா முதியோர் கல்வின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு, அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோமா? ஏம்மா கடவுளே, கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. ஐயோ கல்ல கூட கடமை ஒண்ணு இல்லடா. இல்லடா. ஓய் 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 வாயை திறக்காத, கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காதே. தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வரியா? வா. மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காதே எடுக்காதே, கம்முனு. அம்மாவாசை. உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குரங்கிய காதல் பண்ணிருக்கேன். எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? பிடிச்சதா? இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா. ஆத்த கண்டா ஓடுது, குளத்த கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்து 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாட்டு மரத்தை கொண்டு வா, இங்க வைக்க தின்னுடுவான். சரி. நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறச்சி விடு. பொறுக்கிட்டு பெரியவர்களே, யார் அவங்க எல்லாம்? என்ன பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில போ. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. பாயத்தர இன்னும் நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா பாம்மா பா பா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி. மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து அணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவு எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலைபாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி விஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பள வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குறா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லைங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பார்த்து போ, நாய் கண்டா விடாது. போங்கயா, போய் நாளைக்கு வாங்கயா. தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன்மொழி, தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான்? குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறாருங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ. பாரியா, பச்சையில பத்தி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்கா. இதுல என் தங்கச்சி எழுக்காத. காலகாலத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்தா அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கா? 4 பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுக்குதான் பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா? நீங்க என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் எவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னை? டேய், இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட 60 எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இத படி? புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே பூவை பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே பூவை பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா இது? புய். இது புய்யா? புஷ்பம். புஷ்பம். ஏய், புஷ்பம். புஷ்பம். ஏய், புஷ்பம். புஷ்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ. புய். பூ. புய் 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 புய். இது உய்யா? பூ. ஐயோ, யோ இங்க வாயா. என்னண்ணே? உட்காரியா. இது என்னன்னு படி? புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதானே பூவை பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் உய் அவுய் அவுய். உண்டோ என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்கப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எடு விளக்க மாட்டேன். பொம்பளை ஓடுங்கிற இடத்துல உனக்கு என்னடா வேலை? யாரா நீ? எந்தடா ஓடுறா? பெரிய சாக்லேட். சீ, துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலனே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி, சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை, அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. என்ன எடாத வாங்கிடா. விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன, அவனை மடியில வச்சுக்க. வாங்கிடா, கடிச்சுக்க. அமுதானா? 5 குரங்கு ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய், ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுல வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, பல்லாறு லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரு கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு, அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்ட சொன்ன. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறையமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு எருமலியே என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ணையார கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காசு சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். இடைஞ்சலா இருந்தா ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூண வீட்டுக்காரர் கொண்டாட்டி சேலை தின்னுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்னுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கண்ணே. பாரு, இங்க ஒரு கழுதை குத்த வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. முதல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்கண்ணே. என்றா வாங்கண்ணே.
அட என்றா அட வாங்க. அது எந்தக்கு என்ன கூப்பிட்ட அண்ணே ஒரு சின்ன சந்தேகம். அட என்ற அழிச்சு வாயா. தண்ணி எப்படின்னா உண்டாகுது? அது மாறதுல உண்டாகுது. மானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பா நீ பண்ற. ஆள விடுறா. பதில் சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. பதில் சொல்லிட்டு போனேன். சொல்லியா? ஐயோ இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு. கபடி 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 கபடி. ஏன் பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோனோ பேசாமாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்கிறதுக்கு உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காகத்தான். பாரு வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்க வா, மானம் கெட்டு போயிரும். சேலைக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு. அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. ஏனுங்க நேகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. கொக்க மக்கா 5 புள்ளி இருக்குதாண்டா. சேலைக்காரர 5 சேலை கூட அம்மனிக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருன்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டர், வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி, அதனால சொன்னேன். ஐயோ நாய கூட வரும்போது நல்லா தண்டை வந்த. எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. என்னடா ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னை விட பெருசு ஒண்ணு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்படி எடுத்து நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுற உங்க மாம அத கொண்டாடுறதுக்கு உனக்கு புது சேலை கேக்குதா? ஏனாத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சிச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னு விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறியா? அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. வேட்டி 4, சரட்டு 2, தவசி துண்டு 2, 100,000 அதான் நான் போட்டுருக்கேனுங்க. ஒண்ணுதான் கேட்டா தவசி 100,000. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. எத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவிய. இப்போ உன் வாய்தான் அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சன்னா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரதா இருக்கிட்டு விஷயத்த சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாரில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றா அங்க முணுமுணுப்பு? உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா. ஏண்டா அவளுக்கு என்ன? காவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். அவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க 100,000 கணக்கு போடுறான்னு. ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வார்த்தை கேட்டு போட்டுதானுங்க வந்த. இது வாரு, ஊருக்குள்ள எத்தனை சீலை துணிக்கார சுத்தினாலும் சரி அத்தனை பேர்த்து இங்கே அனுப்பி வையே. என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. என்ன எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும், ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாரடி எங்க? யாருடி இல்ல யாரு டாடா பிச்சு போடுவேன், கால வச்சு போடுவேன். ஏண்டே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட திருப்பு கண்ணா? ஐயோ காட்டாரி பல்லு. குழந்தை பயப்படுறது வாய மூடாத்தா, உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்ன சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு, பட்டாச்சாரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு செதறன பல்லு தான் இது. இருங்கடுத, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. ஆத்தா என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. இருங்கடா, அரியன் கோட காலத்து இருக்கு. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா?
சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமக பாரு என்றா சொல்றா? இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏன்டா இந்த கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்பு கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கோ சாக்குறது. கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. ஐயோ, என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே, கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்னுட்டு சரி, சிரிவா சரின்னு சரி. செத்துக்கிட்டு போக போறான். குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ண? குழந்தை மாதிரியா கேள்வி கேட்டாங்க. வாயில கொழுக்கட்டையை வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்கிட்ட கொழுக்கட்டையை வச்சிருக்க? எனக்கு கேட்டானுங்க, அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் 2. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச நீ ஊர்லயே இருக்க. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. ஏன்டா ஊரே உதைக்க வருது? இது என்னென்ன? எலுமிச்சம்பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சங்காய். இது என்னென்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. ஐயோ, என் பணத்துக்கு எவ்வளவு பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். யாரு தெய்வானியா? என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அட கொக்கமக்கா. அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏனமணி, தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியமணி. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லமணி. ஓசியில சோறு போடுறாங்க, இந்த அண்டாவாயை திறந்து இந்த பானை வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலான்னு பாக்குறியா? இது மொய் விருந்து. மொய் விருந்தா? வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது. புரியலையே. அடே, வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும். அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கு அடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்து உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையாவது தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய. மட சாம்பிராணி, தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற? சொல்றா. அடங்க ஒக்க மக்கள், அழுதா விட்டுருவனா? சொல்றா. ஏய் ஏய் ஏய், குழந்தை பையா, நீ அங்க தடி கொடுத்துட்டான்னு ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்றா? அவர் தடி கொடுத்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க அண்ணே. அண்ணே, புல்லு தடிக்க விட்டு பயில்வான்லாம் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா? இது என்னண்ணே? புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். ஆஃப். இப்ப நீயே சொல்றா. கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே, இது மறுபடியும் புல்லுண்ணே, இது மறுபடியும் ஆப்புண்ணே, இது மறுபடியும் கோட்டுண்ணே. இது இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. இது அரை. படுத்துக்கிட்டு இருக்கீங்க. சாமியும் சாஞ்சு போச்சு.
நம்ம ஊர் கவுண்டரையும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா. என்று அது கையில தேங்காய் பழம் தட்டு ஏதாவது காதுகுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி, அத நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஏய், எனக்கு சூடு சொரணை இருக்குடா. அதனாலதான் இந்த ஊர் அயோக்கிய துணியை துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே. இவரா? ஓ, இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் செலவிய இவர்கிட்ட கொடுத்த இவரு சோதனை பண்றாரு. டேய், இவனே ஒரு இத்து போனவன். இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன். இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம். ஏய், ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன். எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி, இந்த வெத்தலை வாக்க எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம்னா? என்ன ஓமண்ண? போடா எடுத்துக்கண்ணே. போடா. ஐயோ, எத்தனை உதைக்கிற? எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன். என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா? எது? அதாவது ஒத்துழைப்புண்ண. இதுதான் ஒத்துழைப்பு. நான் துவைக்கிற இடத்துலதான் இந்த எறும்பாட்டை விடுவாங்க, அருவி கட்டுவாங்க. எவ்வளவு துணி தான் துவைக்கிறது? மாமா, நான் ஆபத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள். வடிவு துணியாச்சே, யாருக்கு எழுதியிருக்கோம்? சின்ன கவுண்டர் இருக்குமோ? இது யாரா அந்த பையன்? தெரியலீங்க. பெரிய புட்டிதான் கொண்டாந்து இறக்கி இருக்கு. நான் நினைக்கிறேன். நீ ஒண்ணு நினைக்க வேணா, கேட் போடலாமா? அதான் நினைச்சேன். தம்பி, நம்ம ஊர் தானுங்களா? ஆமாய்யா. இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படின்னா என்னங்க? இல்ல, இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபா? விடுறா அந்த துண்ட. அதையும் தூக்கி மேல வைங்க. எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா, நீங்க இந்த காலத்துல எவன்டா பொட்டி தூக்குறதுக்கு 10 ரூபா கொடுப்பான்? பேசாம வரணும். ஐயா, என்னய்யா? ஐயா, என்னய்யா? ஐயா, ஐயா. யோ, திருப்பட்டி இருக்காயா? அம்மா, படிச்சவரை பாத்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. யோ, இதான் என் வீடு. இறக்கியா? பேசுன கூலி கைக்கு வரட்டுங்க, அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க. அட பாவி மகனே, என்ன காரியம்டா செஞ்ச? ஐயோ ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. டேய், தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன்னை படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கிறதே சின்ன கவுண்டர் தான். அவர் தலையில போய் இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கு. 1.5 சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல நீ ஏத்தி விடுற. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா
வரட்டுமா? பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள் இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்டப் போகிறோம். எனக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுங்க. இப்ப நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தரம்பா நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா, பாரு பாரு, நல்லா பாரு. ஔவையாரு படத்தை பாரு, சுந்தராம்பா நடிப்ப பாரு. அதுல வரும் இடுப்பு பாரு, அடுப்பு பாரு, இடுப்பு பாரு, பாரு. ஏன்பா நாங்க ஹாப்பி சுந்தரம்பா நடித்த ஔவையார் படமா? ஆமா பாட்டி, கேபி சுந்தரம்பா நடிச்ச ஔவையாரு ஞான பார்த்த புரிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு. எல்லாம் நடிப்பு இது. இருங்கடா, ஆம்பளைக்கு அனுப்புறோம். உங்க டங்கு அத்துப்பிடுவாங்க. என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அஞ்சலாந்த தெருவுல படம் வெத்து எப்படி இருந்தா? லுங்கி கேட்டு இருந்தா, கரல் முடிக்கிருந்தான், கூலிங் கிளாஸ் போட்டுருந்தானா? போட்டிருந்தான். ஔவையார் தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். ஔவையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயே ஔவையார் இல்ல? அது எனக்கு தெரியல. டேய், நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும். வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் ஔவையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. சொல்லுங்க நீ. நீ தானே சொன்னீங்க உண்டு இல்ல ஆமான்னு. வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஓ, இது நக்கல் வேறையா? நக்கல் வேற, நக்கல். அந்த கிழவிங்க நம்ம அடிக்கப்பட்ட ஆம்பளை அடிச்சிருக்கோம். சீக்கிரம். ஏய்யா, ஔவையார் படத்தை காட்டுன்னு சொல்லி அசிங்கமான படத்தெல்லாம் காட்டினாம, துணி இல்லாம என்னன்னு வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா. அப்பீங்களா வயசான கீரி புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட் ஏத்துங்க. ஏத்துற எல்லாம் வரிசையா நின்னு படம் பாருங்க. பாக்குறோம். ஒவ்வொருத்தராவையா ஜெயமாலினி, டிஸ்பசாந்தி இந்த மாதிரி ஏதாவது காமிச்சு பார்த்தா நீ அவையார காமிச்சிருக்க. என்னது அவையார? அவங்க சின்ன வயசுலயே நாங்க பார்த்தோம். ஆமாடா, இது எப்படி இங்க வந்தது? அதான் தெரியல. என்ன அக்கிரமா இருக்கு? அவையார பார்த்தா நாங்க 2 ரூபா பணம் கொடுத்தோம். சும்மா பாரியா, இத வச்சுக்கிட்டாங்க ஊர் ஏமாத்தி பணம் சம்பாதிச்ச. இவன் எப்படி சம்பாதிக்கிற, எப்படி வாழ்றேன்னு பாக்குறீங்க? எல்லாம் ஒன்னால வர்றது. இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க? அதே அஞ்சலாந்த தெருவுல. அப்புறம் எப்படி இந்த படம் அது வந்தது? எனக்கு தெரியல. உன்னை வேலைக்கு சேர்த்தே தப்புடா. இவரே இதெல்லாம் பேசக்கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க. வேற எதுவும் பேசக்கூடாது. சரி, இப்படி ஏன் ஜெபிக்கிறது? உண்டு இல்ல ஆமா. அவனை புடி.